பொதுவான கோட்பாட்டுக்கு இணங்கி ஆதரவளியுங்கள் தமிழ் கட்சிகளிடம் வினயமாக கோரும் சுமந்திரன். தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர்கள் தலைமைக்கிடையிலான சந்திப்பு. ராஜபக்சக்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை அரசுடைமையாக்குமாறு நாமல் கோரிக்கை. வவுனியாவில் இடம்பெற்ற தமிழ் மக்கள் கூட்டணியின் கலந்துரையாடல். யாழில் உணர்வுபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு. மின் கட்டணத்தை 25% முதல் 30% அதிகரிக்க அரசு திட்டம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஆனையிறவு உப்பு என்ற பெயருடன் ஆனையிறவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு. ஒரு சபையில் குறித்த ஒரு கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருந்தால் அந்த கட்சிக்கு நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய ஒரு உரிமை பொதுவாக இருக்கும். அந்த கோட்பாட்டுக்கு இணங்கி ஆதரவளிக்குமாறு தமிழ் கட்சிகளிடம் வினயமாக கோருவதாக தமிழரசு கட்சியின் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்தார். தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியாவில் நேற்று இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்தார். குறைந்தது 35 சபைகளிலாவது தனி பெருங்கட்சியாக உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. வேறு சபைகளிலேயும் கணிசமான ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். விகிதாசார அடிப்படையிலே பார்ப்போமாக இருந்தால் மிக பெரிய ஒரு வெற்றி எங்களுடைய கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. 58 சபைகள் என்று நாங்கள் சொன்னாலும் அதிலே 8-9 சபைகளிலே தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழாத பிரதேசங்கள் 1-2 உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் போட்டியிடுற சபைகளும் உண்டு. ஆகையினாலே 48-49 சபைகளிலே ஏறத்தாழ 40 சபைகளிலே ஆட்சி அமைக்கக்கூடியவாறு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதற்காக முதலிலே எங்களுக்கு கட்சியிலே நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு நன்றியை செலுத்துகிறோம். அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. சரியான விதத்திலே நாங்கள் பொறுப்பெடுக்கிற உள்ளூராட்சி சபைகளை திறமையாகவும் நேர்மையாகவும் நிர்வகிப்போம் என்கின்ற உத்தரவாதத்தையும் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். அறுதி பெரும்பான்மையோடு 6 சபைகளிலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே அந்த 6 சபைகளிலேயும் தவிசாளர் உபதவிசாளரை நியமிக்கிற பொறுப்பு கட்சிக்கு மட்டும்தான் இருக்கும். கட்சி சார்பிலே பொதுச் செயலாளர் அந்த பெயர்களை அனுப்பி வைப்பார். அது யார் யார் என்பதை அந்த உரிய நேரத்திலே நாங்கள் தீர்மானிப்போம். அதற்கு முன்னதாக இன்றைய கூட்டத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு விடயம், அறுதி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிற மற்ற சபைகளிலே என்ன விதமாக நிர்வாக பொறுப்புகளை கையாள்வது என்பது பெற்றதாகும். நாங்கள் நெடுநாளாக சொல்லுகிற ஒரு கோட்பாடு ஒன்று உண்டு. சென்ற தடவையும், அதாவது 2018ஆம் ஆண்டிலையும் நாங்கள் அதை சொல்லியிருந்தோம். ஒரு சபையிலே குறித்த ஒரு கட்சிக்கு ஆகக்கூடிய ஆசனங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த கட்சிக்கு அந்த சபையிலே நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய ஒரு உரிமை பொதுவாக இருக்கும். அதில் விதிவிலக்குகள் இருக்கக்கூடும். ஆனால் பொதுவாக அப்படியான ஒரு உரித்து இருக்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நான் சொன்ன இந்த 35 சபைகள் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை, தவிசாளருக்கும் உபதவிசாளருக்குமான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் முன்னிறுத்துவோம். மற்ற சபைகளிலேயும் தேவைக்கேற்றவாறு நாங்கள் சில வழிகளை முன்னிறுத்துவோம். ஆனால் இந்த 35 சபைகளிலேயும் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்துகிற போது மற்ற கட்சிகள் இந்த பொதுவான கோட்பாட்டுக்கு இணங்கி நாங்கள் முன்னிறுத்துகிற வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே மிகவும் தன்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சில சபைகளிலே சமனான ஆசன பங்கீடுகள் போன்ற நிலைமைகள் வந்திருக்கின்றன. அவற்றையும் வேறு சில காரணங்களுக்காக வேறு சில சபைகளிலேயும் ஏதாவது விதிவிலக்கு இருக்குமா என்பதை நாங்கள் பின்னர் ஆராய்வோம்.
ஆனால் பொதுவாக தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர்களுக்கும் தலைமைக்கும் இடையிலான யாழ் மாவட்ட சந்திப்பு நேற்றைய தினம் மாவட்ட செயலக அருகாமையில் அமைந்துள்ள கிறிஸ்தவ வாலிபர் சங்க மண்டபத்தில் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் இடம்பெற்றது. இதன் பொழுது தமிழ் தேசிய பேரவையின் தேர்தல் கால சவால்கள், எதிர்கால செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இதன்போது தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா, செயலாளர் சிவாஜலிங்கம், பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன், ஜனநாயக தமிழரசு கட்சியின் உப செயலாளர் நாவலன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், வெற்றி பெற்ற உறுப்பினர்கள், அரசியல் இயக்கத்தின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாங்கள் கொள்கை ரீதியாக என்னத்தை பேசினாலும் கண்ணுக்கு முன்னாலே அந்த மக்களுடைய தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் முழுமையாக அர்ப்பணிப்போடு விரும்பி அது எங்களுடைய கடமையாக செயற்படுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி அவர்களுக்கு அதை நிரூபிப்பதின் ஊடாகத்தான் இந்த கொள்கைக்கு பின்னாலேயும் நாங்கள் அவர்கள் நம்பி இவர்கள் வெறுமனே ஏமாற்றுவதற்காக மட்டும் பேசுகின்ற ஒரு கொள்கை அல்ல என்ற ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை நாங்கள் அவர்களும் ஏற்படுத்தலாம். அந்த வகையிலே நீங்கள் கட்டாயம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த தேர்தலுடைய வெற்றி தமிழ் தேசத்துடைய வெற்றி, தமிழ் தேசிய பேரவையுடைய வெற்றி என்று நான் சொல்ல வரையில்லை. இந்த தேர்தலுடைய வெற்றி என்று நான் குறிப்பிடுகின்றது ஒட்டுமொத்தமாக சிங்கள பேரினவாத தரப்பை முற்றுமுழுதாக நிராகரித்து இந்த தேர்தல் ஒரு தெளிவான ஆணையை உலகத்துக்கு கொடுத்திருப்பது அது எங்களுடைய வெற்றி, அதுதான் எங்களுடைய வெற்றி. வெறுமனே தமிழ் தேசிய பேரவைக்கு கிடைத்திருக்கின்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையினுடைய வெற்றி என்ன? ஏனென்றால் நாங்கள் தான் இந்த வெற்றிக்கு உண்மையான கருத்துவாக்கத்தை செய்த ஒரே ஒரு தரப்பு. ஆக அதை நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் பெருமை அடைய வேண்டும். ஒவ்வொருத்தரும் நீங்கள் பெருமை அடைய வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு நாங்கள் மக்கள் மட்டத்தில் சென்று இந்த கருத்துவாக்கங்களை செய்கிறதுக்கு தலைவர்கள் என்ற வகையிலே நாங்கள் எங்களுக்கு கணிசமான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. எங்களுக்கு ஒரு சில கூட்டங்களிலே கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் கிடைத்து, நீங்கள் தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் அந்த மக்களை உங்களுடைய பக்கம் திருப்புவதற்காக சொன்ன கருத்துகள் அங்கு கணிசமாக ஈடுபட்டிருக்கின்றது. சில வழியில் அது எங்களிடம் பெறாமல் வேறொரு தமிழ் தேசிய கட்சிக்கு போயிருந்தாலும் கூட நீங்கள் அவர்களிடம் சொன்ன கருத்துக்கள் தான் அவர்களை தொடர்ந்தும் இந்த நிலைப்பாட்டோடு உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு கொண்டு சென்றீர்கள். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு வெற்றி, இந்த பேரினவாத சக்திகளை தோற்கடிச்சது ஒன்று. ஆனால் எந்த அளவுக்கான நாங்கள் தோற்கடிச்சதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணத்திலே கிட்டத்தட்ட இந்த பேரினவாத தரப்புகளுக்கு கடந்த தேர்தலிலே கிடைக்கின்ற வாக்குகளுக்கும் கூட அரைவாசிக்கு மேலே அந்த பேரினவாத சக்திகளுக்கு அவர்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கிறதால் எந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் எங்களுடைய தேசிய உணர்வை நம்முடைய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் என்றது அதை எடுத்து காட்டுகின்றது. ராஜபக்சக்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை அரசுடைமையாக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். துபாயில் எமக்கு சொந்தமானது என கூறப்படும் மரியோட் ஹோட்டலை அரசுடைமையாக்குமாறு கோரிக்கை விடுத்தார். உகண்டாவில் காணப்படுவதாக கூறப்பட்ட பணத்தையும் அரசுடைமையாக்குமாறு கூறினார். சட்டவிரோதமான முறையில் ராஜபக்சக்கள் பணம் உழைத்திருந்தால் அவற்றை அரசாங்கம் அரசுடைமையாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்க கூறிய பொய்களையே இன்று அனுரகுமாரும் கூறுகின்றார்கள் என குற்றம் சாட்டினார். $18 பில்லியன் பதுக்கி வைத்திருப்பதாகவே இல்லை, எனவே ரணில் கூறவில்லை என அவர் தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க மிகவும் தந்திரமான ஒரு அரசியல்வாதி எனவும் அனுரகுமார தரப்பினர் இந்த பொய்களை சமூகத்துக்கு எடுத்து சென்ற போது தற்போது தடுமாறுகிறார்கள் என அவர் தெரிவித்தார். சட்டவிரோதமாக குவித்த சொத்துக்களை அரசுடைமையாக்குவர் எந்த ஒரு ஒத்துழைப்பினையும் வழங்குவதற்கு தயார் எனவும் வேண்டுமென்றால் சத்திய கடதாசி ஒன்றை வழங்கவும் தயார் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகளுக்கு பேசப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பிரச்சார காலம் நிறைவடைந்ததன் பின்னரும் பிரச்சாரங்களை மேற்கொள்ளுமாறும் கட்சி ஆதரவாளர்களை கருணை தூண்டியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன.
இதன் அடிப்படையில் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளுடன் விரிவான பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் தெரிவித்தார். பிரதமர் பாரதூரமான அளவில் தேர்தல் சட்டங்களை மீறியதாகவும் இதனூடாக அவர் பிழையான முன்னுதாரணத்தை வழங்கியதாகவும் அந்த உறுப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளார். எவ்வாறெனினும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியோ அல்லது ஏனைய எந்த ஒரு எதிர்க்கட்சியோ அதிகாரப்பூர்வமான கருத்துக்களை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிவடைந்த உள்ளூராட்சி தேர்தலில் யாரை ஆதரிப்பது மற்றும் அடுத்த கட்ட செயற்பாடுகள் தொடர்பில் தமிழ் மக்கள் கூட்டணியின் கலந்துரையாடல் வவுனியாவில் நடைபெற்றது. கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் தமிழழகன் தலைமையில் வவுனியா வைரவப்புளியங்குளம் பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதியில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. கட்சிக்கு கிடைத்த போனஸ் ஆசனத்தில் பிரதேச சபை உறுப்பினர்களை நியமிப்பது தொடர்பிலும் தவிசாளர் தெருவில் யாரை ஆதரிப்பது தொடர்பிலும் ஆராயப்பட்டவுடன் தேர்தலுக்கு பின் கட்சியை வவுனியா மாவட்டத்தில் விரிவாக்கம் செய்வது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இதில் கட்சியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் தமிழின் அழிப்பு வாரத்தை முன்னிட்டு மே 18 முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. குறித்த நிகழ்வு நல்லூர் தியாகதீபம் நினைவிடம் முன்பாக நேற்று உணர்வுபூர்வமாக ஆரம்பமானது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆரம்பித்து வைத்தார். நேற்றைய தினம் ஆரம்பமாகிய தமிழின் அழிப்பு வாரம் எதிர்வரும் 18/5/2025 அன்று நிறைவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள பணக்கார அரசியல் கட்சி தேசிய மக்கள் சக்தி எனவும் அவர்களிடம் தேவைக்கு அதிகமாக பணம் உள்ளதாக முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எமது நாட்டில் உள்ள பணக்கார அரசியல் கட்சி தேசிய மக்கள் சக்தி அவர்களிடம் தேவைக்கு அதிகமாக பணம் உள்ளது. அந்த நிதியை பாவித்து தேவையான அரசியல் டீல்களை செய்து கொள்வார்கள் என கூறினார். அதற்கு புதுக்கதை சொல்லி சமாளிப்பார்கள் எனவும் குறிப்பிட்டார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பு தொடர்பாக அவர் மேற்கண்டவாறு இவ்வாறு குறிப்பிட்டார். மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சியை உடனடியாக நிறுத்துமாறு வலியுறுத்துகிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாச தெரிவித்தார். அத்துடன் மின்சார கட்டண திருத்தத்தில் 25 முதல் 30% வரையான அளவில் மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசு திட்டமிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விடயம் எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாச வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவது முன் இலங்கையின் கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வு மறுசீரமைப்பு செய்வதற்காக மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து முந்தைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்ட உடன்படிக்கைகள் அப்படியே செயல்படுத்துவதன் விளைவாக இப்படி மின்சார கட்டணத்தை உயர்த்தும் நிலை உருவாகியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள மீளாய்வுக்கு முன் மின்சார கட்டணத்தை உயர்த்தி நிபந்தனைகளை நிறைவேற்றும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது என இதன்போது தெளிவாகிறது. கடந்த ஆண்டு லாபம் ஈட்டிய இலங்கை மின்சார சபை பிப்ரவரி மாதம் முதல் நட்டமடைந்து வருவதாகவும் இது எண்ணிக்கையில் ரூபாய் 271.1 பில்லியன் அளவுக்கு இருப்பதாக கூறி அன்று மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை கைவிட தயாராகின்றது என்பது தெளிவாக தெரிகிறது. ரூபாய் 9,000 மின்சார கட்டணத்தை ரூபாய் 6,000 வரையும் 3,000 மின்சார கட்டணத்தை 2,000 வரையும் 33% குறைப்பதாக தற்போதைய ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து இவ்வாறு நாட்டு மக்களை துன்பத்துக்கு உள்ளாக்குவது ஜனநாயக விரோத செயல் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றும் அரசாங்கம் தான் எங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். நாங்கள் அன்று கூறியது போல் ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பானது ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் விநியோகிக்கப்பட உள்ளது என கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஆணையரவில் உற்பத்தி செய்யப்பட்ட உப்பானது கடந்த காலங்களில் ரஜ என்ற பெயரில் விநியோகிக்கப்பட்டது. உடனடியாக நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே பழைய பெயரில் விநியோகிக்கப்பட்டது. தற்போது ஆணையரவு உப்பு என்ற பெயரில் உப்பு விநியோகிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் உப்பின் விலை அதிகரித்துள்ளதால் தற்போது மக்கள் விசனம் தெரிவித்து வருகின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி எதிர்வரும் காலங்களில் உப்பின் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கை நாம் மேற்கொள்வோம் என தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி நடவடிக்கைகளை படிப்படியாக அதிகரித்து வருவதாக இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர் சங்கம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கப்பட்ட நுகர்வோர் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதனால் இந்த தொழில்துறையின் முக்கிய பிரிவுகள் படிப்படியாக மீண்டும் செயல்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் சர்வதேச ரீதியாக முன்னிலையில் உள்ள வாகன உற்பத்தியாளர்களை பிரதித்துவப்படுத்தும் நிறுவனங்கள் இறக்குமதி தளர்த்தப்பட்டமை வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளதுடன் வாகன சந்தை நுட்பமான கட்டத்தில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வாகன சந்தை நுட்பமான மீட்சி கட்டத்தில் உள்ளதனால் அவதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் என இலங்கை மோட்டார் வாகன வர்த்தக சங்கம் தெரிவித்தது. வாகன சந்தை நுட்பமான மீட்சி கட்டத்தில் உள்ளதனால் இந்த நிலையில் இறக்குமதி வரிகள், வெளிநாட்டு நாணயத்துக்கான வரையறுக்கப்பட்ட அணுகுமுறைகள் மற்றும் ஸ்திரமான நீண்டகால கொள்கைகளின் அவசியத்தன்மை போன்ற காரணிகள் தொழில்துறையின் வளர்ச்சியை பாதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.